எட்டயபுரம் அருகே தாய் மகள் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காட்டுக்குள் பதுங்கியிருந்த குற்றவாளியை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேலநம்பிபுரத்தில் மார்ச் 3ஆம் தேதி வீட்டுக்குள் தாய் மகள் மர்மமான முறையில் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான மேலநம்பிபுரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்பவர் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து 9 தனிப்படை போலீசார் காட்டுப்பகுதியில் 6 ட்ரோன்களை பறக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் முனீஸ்வரனை சுற்றி வளைத்த போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது போலீசார் முனீஸ்வரன் வலது காலில் சுட்டுப் பிடித்தனர். மேலும் காலில் காயமடைந்த முனீஸ்வரன் மற்றும் முனீஸ்வரன் தாக்கியதில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் உள்ளிட்டோர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.